நமக்கு பிடிச்ச தமிழ் பாடல்களை நம்ம ஜியோ காலர் டியூனாக செட் பண்ண முடியும். நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம ஜியோ நம்பருக்கு வந்து எப்படி காலர் டியூனாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் பேக்கேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜியோ மியூசிக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம்னா தமிழ் சாங்ஸ்லாம் வரும். இப்போ நான் ஜியோ மியூசிக் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் அஸ் ஜியோ டியூன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஜியோ டியூன் வந்து அதாவது காலர் டியூன் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செட் அஸ் ஜியோ டியூன் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாங்கை வந்து நம்ம ஜியோ டியூனாக அதாவது காலர் டியூனாக செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். இப்போ நான் செட் அஸ் ஜியோ டியூன் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த சாங் வந்து நமக்கு காலர் டியூனாக செட் ஆயிடுச்சு. இப்போ சில சாங்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா செட் அஸ் ஜியோ டியூன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த சாங்கை வந்து நம்ம மொபைலுக்கு காலர் டியூனாக செட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மொபைல் நம்பருக்கு அந்த சாங்கை வந்து எப்படி காலர் டியூனாக செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு உங்கள் மொபைல் வந்து மெசேஜ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நியூ மெசேஜ் அனுப்புறதுக்கான ஆப்ஷன் போயிட்டு 2 அப்படிங்கிறதுல வந்து 5 6 7 8 9 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இந்த மெசேஜ் அப்படிங்கிறதுல வந்து மூவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மூவி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் வந்து போடுங்க. வந்து சாங்ஸ் வேணுமோ அந்த மூவியை வந்து என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா வந்து மெர்சல் அப்படிங்கிற மூவி வந்து டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு வந்து காலர் டியூனாக செட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்லேருந்து மெசேஜை சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் இருக்கிற எல்லா சாங்கையும் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதில் எந்த சாங் வேணுமோ அந்த சாங் பக்கத்தில் இருக்கிற நம்பரை நீங்கள் வந்து ரீப்ளே பண்ணணும். இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து இப்போ அந்த நம்பர் 3 அதாவது மேட்ச் அப்படிங்கிற சாங்கை வந்து நான் காலர் டியூனாக செட் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3ன்னு செலக்ட் பண்ணிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மெசேஜ் ரீப்ளே வரும். இந்த சாங்கை வந்து எல்லாருக்கும் காலர் டியூனாக செட் பண்ணுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு வந்து அப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 அப்படின்னு டைப் பண்ணி ரீப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் வந்து இந்த சாங்கை வந்து நீங்கள் திரும்ப செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து எஸ் அதாவது ஒய் அப்படிங்கிறத டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒய் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாங் வந்து காலர் டியூனாக செட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஜியோ மியூசிக் பிளேயர் இருக்கிற சாங்ஸை வந்து நீங்கள் காலர் டியூனாக செட் பண்ண முடியலனா இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்பி வந்து உங்கள் ஜியோ நம்பருக்கு நீங்கள் காலர் டியூன் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.